Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. சட்டப்பேரவை தேர்தலுக்கான பதிவான வாக்குகள் நாளை தினம் எண்ணி அறிவிக்கப்பட இருக்கிறது. நாளைக்கு முடிவுகள் தெரியும் அப்படின்னாலும் குறிப்பாக தமிழகத்தில் இந்த வடக்கு மண்டலத்தை கைப்பற்ற போறது யாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அங்க அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ ஒரு 43 தொகுதிகள் இருக்கு. சென்ற தேர்தல்களில் என்ன நிலவரமா இருந்தது, இப்போ கருத்து கணிப்புகள்லாம் என்ன சொல்லுது, இனி வரக்கூடிய தீர்ப்புல அது அப்படியே இருக்குமா இல்ல மாறுமா, மாற்றம் யாரால ஏற்படும் அப்படின்ற கேள்வியும் நீடிக்குது. வடக்கு மண்டலத்துல 8 மாவட்டங்கள்ல 43 தொகுதிகள் இருக்குது. வடக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அங்க யார் கோலிச்ச போகிறார்கள், இல்ல ஏற்கனவே கிரவுண்ட் யாருக்கு சாதகமா இருந்தது, இந்த முறை அதுல ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னு பல கணிப்புகள் தொடர்ந்து வடக்கு தெற்கு டெல்டா இதெல்லாம் யார் ஸ்ட்ராங் அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ குறிப்பா நம்ம பார்க்க போறது வடக்கு மண்டலத்துல இப்போ என்ன ஸ்டேட்டஸா இருக்கும் அப்படின்றத தாண்டி அதாவது லாஸ்ட் எலெக்ஷன் 2021 சட்டமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுக்கு அங்க எவ்வளவு இடங்கள் மக்கள் கொடுத்திருந்தாங்க அப்படின்றதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்த்துடலாம் நினைக்கிறேன். 2021 தேர்தலில் வடக்கு மண்டலத்தை நம்ம பார்த்தோம்னா வடக்கு மண்டலத்தில் மொத்தம் 8 மாவட்டங்கள் வருது. அதில் ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களை உள்ளடக்கியதாக தான் வடக்கு மண்டலம் இருக்கு. தொகுதிகள் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 தொகுதிகள் இந்த வடக்கு மண்டலத்தில் வருது. இந்த 43 தொகுதிகளில் 2021 தேர்தல் சென்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆளும் கட்சியாக வந்த தேர்தலில் 26 தொகுதிகளை திமுக கூட்டணி வென்றிருந்தாங்க. (2021) தேர்தலில் 17 தொகுதிகளில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாங்க. இதுல குறிப்பா நம்ம 8 மாவட்டங்கள்னு பார்த்தோம்ல, அதுல தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது 5 சட்டப்பேரவை தொகுதிகள். அந்த 5 தொகுதிகளையுமே அதிமுக கைப்பற்றி இருந்தது. இதுல குறிப்பா விழுப்புரத்துல அதிமுகவினுடைய அமைச்சரா இருந்து களம் கண்டவர் சி.வி. சண்முகம் அந்த முறை திமுக உறுப்பினர்கிட்ட தோல்வியை சந்திச்சாரு. தொடர்ந்து இந்த ஒவ்வொரு மண்டலங்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் இந்த முறை கூட்டணி கணக்குகளினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு தரப்பிலையும் இவங்களுக்கு இவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கும், அதோட இந்த கூட்டணியிலிருந்து இவங்க இடம் வகிக்கிறதுனால இன்னும் அந்த சதவிகிதம் 1+1 2 ஆகுமா, இல்லை இந்த முறை எப்படி தாக்கம் இருக்கும், இது போன்ற பல கேள்விகள் இருக்கு. நம்மளுடைய செய்தியாளர் பாரி நம்ம கிட்ட இணைஞ்சிருக்காரு. பாரிகிட்ட பேசிடலாம். பாரி வணக்கம். நாளைக்கு முடிவுகள் வெளியாகுது அப்படின்னாலுமே இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு பகுதியில் யாருக்கு லீடு கிடைக்கும், இல்லை யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் வடக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்ற முறை ஆளும் தரப்பு அந்த வகையில் திமுக 26 இடங்களை வெற்றி பெற்றிருந்தாங்க. அதிமுகவுக்கு இந்த முறை அதிமுக ப்ளஸ் பாமக இருக்காங்க, அதனால அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? ப்ளஸ் ராமதாஸ் தரப்பும் இந்த முறை தனித்து நிற்கிறாங்க. இதற்கிடையில் அவங்களுடைய வாக்குகள் தாவேகா பக்கம் நகருமா, இல்லை அதாவது ஒரு பாரம்பரியமான ஒரு சமூக வாக்கு அவங்களுக்கு சென்று சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த முறை அந்த இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா, இல்லை ஒட்டுமொத்தமாக ஆட்டம் கலைக்கப்பட்டு வேறு மாதிரி அமைக்கப்படுமா, எப்படி கிரவுண்ட்ல என்னவா இருக்கு? வணக்கம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக 10.5 என்ற அடிப்படையில் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 10.5% வன்னியர் உள்ளொதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அது அப்போது அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய அளவிற்கு கை கொடுக்கும் என்று அதிமுக மற்றும் பாமகவினால் பெரிதும் நம்பப்பட்டது. அதன் அடிப்படையிலே குறிப்பிட்ட வாக்குகளை அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட பெரும்பான்மையான இடங்களை திமுக கூட்டணி வெற்றி பெற்றார்கள். குறிப்பாக அதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்கள், அதே போல சென்னை மண்டலங்கள் உள்ளிட்ட அடுத்தபடியாக திமுக கூட்டணிக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அதிக வாக்குகளை கொண்ட மாவட்டங்களாக, அதிக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை கொண்ட மாவட்டங்களாக இந்த வட மாவட்டங்கள் இருக்கிறது. குறிப்பாக
வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக கட்சியை ஆரம்பித்த பிறகும் கூட வட மாவட்டங்களில் நோக்கித்தான் அவருடைய பயணம் இருந்தது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவருக்கு வரவேற்பு இருந்தது. அதை எந்தெந்த தொகுதிகளில் அவர் நின்றார் என்று பார்த்தோம் என்றால் அதுவும் வட மாவட்ட தொகுதிகளை தான் தேர்ந்தெடுத்து நின்றால் சட்டமன்ற உறுப்பினராக ஆகியதும் வட மாவட்டங்கள் தான். அதிக இடங்களை கைப்பற்றியதும் வட மாவட்டங்கள் தான். எனவே இவ்வாறு நடிகர் அதாவது தற்போது விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றிக்கழகம் கூட முதல் மாநாடு விக்கிரவாண்டியை நோக்கித்தான் அவர் பயணித்திருக்கிறார். அது மட்டுமல்ல வட மாவட்டங்களில் தனக்கு செல்வாக்கு இருப்பதாகவும் நம்புகிறார். எனவே புதிதாக கட்சி ஆரம்பித்தவராக இருக்கட்டும், பாரம்பரிய கட்சி வைத்திருப்பவராகட்டும், அவர்களுடைய அனைவருடைய பார்வை வட மாவட்ட நோக்கிதான் இருக்கும். குறிப்பாக வட மாவட்டங்களில் தாங்கள் எளிதாக வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் அங்கே பாமகவும் விசிகவும் என இரண்டு மிகப்பெரிய கட்சிகள் இருக்கிறது. எனவே இந்த வட மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் இந்த இரண்டு கட்சிகளுடைய தயவின் அடிப்படையில் தான் இங்கு இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளே அங்கு காலூன்ற முடியும், வெற்றி பெற முடியும். திமுக அதிமுகவுக்கு பிறகு ஒரு மாவட்டங்களில் அதிக அளவு கொடிக்கம்பங்கள் இருக்கிறது என்றால் அது பாமகவும் விசிகாவுக்கும் தான் வட மாவட்டங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் அந்த அளவுக்கு அடர்த்தியான மக்கள் தொகையோடு அந்த கட்சிகள் வலுவாக இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் திமுகவிற்கு வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பாமக கூட்டணி கடந்த தேர்தல்களில் இல்லாமல் இருக்கிறதை விசிக ஒன்றுதான் ஈடு செய்கிறது. அதை நாம் தொடர்ச்சியாக அனைத்து தேர்தலிலும் சந்தித்து வருகிறோம். 2019 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2021 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், வருகின்ற தேர்தலாக 2026 சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் என அனைத்து தேர்தலிலும் விசிகவினுடைய பங்குதான் திமுக கூட்டணியில் இருக்கிறது. இரண்டு பெரிய கட்சிகள் பாமக மற்றும் விசிக. பாமகவிடம் தாங்கள் கூட்டணியில் இல்லை என்பதை சரிபடுத்துவதற்கு விசிகவினுடைய வாக்குகள் பெரிய அளவிற்கு திமுக கூட்டணிக்கு பலவாய்ந்த ஒன்றாக நாம் ஒவ்வொரு தேர்தலிலும் பார்த்து வருகிறோம். ஆனால் இந்த முறை திருமாவளவன் 2 நாட்களுக்கு முன்னதாக பேசும்பொழுது ஒரு கருத்தை பேசினார். அந்த கருத்து திமுக கூட்டணி மத்தியிலே மிகப்பெரிய விவாத பொருளாகவும் மாறியிருக்கிறது. அடிப்படையில் நடந்த இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் ஒரு சில இடங்களில் சரியாக பணியாற்றவில்லை என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த ஒரு கேள்வி என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில் இன்றியமையாத கட்சியாகும், வாக்கு வங்கி உள்ள ஒரு கட்சியாகவும் இருக்கும் நிலையில் திருமாவளவன் இப்படி பேசியிருப்பது அந்த வெற்றியை எந்த அளவுக்கு பாதிக்கும்? ஒருவேளை திருமாவளவன் கூறியது போல விடுதலை சிறுத்தைகள் போதுமான அளவுக்கு திமுக கூட்டணியுடன் ஒரு சில தொகுதிகள் ஒத்துழைக்கவில்லை என்றால் அது திமுக வெற்றியை பெரிய அளவுக்கு பாதிக்கும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதை திருமாவளவனே நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். எனவே அப்படியெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது நீங்கள் திருவண்ணாமலையிலிருந்து கிருஷ்ணகிரி வழியான இந்த வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு திமுக வெற்றி வாய்ப்புள்ள பகுதியாக இருக்கிறது. ஏனென்றால் டெல்டா மற்றும் சென்னை மண்டலுக்கு அடுத்தபடியாக திமுகவை பொறுத்தவரைக்கும் தென் மாவட்டங்களிலோ அதே போல மேற்கு மாவட்டங்களிலோ இல்லாத செல்வாக்கு வட மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. பல்வேறு காலகட்டங்களில் பாமக மற்றும் விசிக உடனான கூட்டணி வைத்து எளிதாக அந்த வெற்றியை அறுவடை செய்கிறது திமுக. எனவே இப்ப இருக்கக்கூடிய சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் மிகுந்த சவாலாக இந்த இடங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விழுப்புரத்தை பொறுத்தவரைக்கும் அதிமுக வலுவாக இருக்கிறது. அதே போல தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் அதிமுக மற்றும் பாமக என இரண்டு கட்சிகளும் வலுவாக இருக்கிறது. எனவே இருந்த போதும் இந்த முறை திமுக எந்த அளவுக்கு தங்களுடைய பணியை சேரிக்கிறார் என்பது தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். ஏனென்றால் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது தர்மபுரியில் நின்ற பாமக வேட்பாளருக்கு எதிராக திமுக ஒட்டுமொத்த நிர்வாகிகளுமே இறங்கி அங்கே களப்பணியாற்றினார்கள். அதே போல வட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குழுக்கள் அமைத்து பிஎல்சி என சொல்லக்கூடிய அந்த பூத் லெவல் கமிட்டி மூலமாக தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். சராசரியாக ஒரு பூத் லெவல் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு மகளிர் அணி, ஒரு இளைஞர் அணி மற்றும் ஒரு தகவல் தொழில்நுட்பம் அணி என்ற அடிப்படையில் சராசரியாக 100 வாக்காளர்களுக்கு ஒரு பிஎல்சி அமைக்கப்பட்டு திமுக கடுமையாக இந்த முறையும் வட தமிழ்நாட்டில் வேலை பார்த்திருக்கிறார்கள். எனவே அவ்வாறான அந்த வேலைகள் என்பது எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் என்பது நாளைய தினம் தெரியவரும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாவட்டம் திமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தலை பெற்ற அதே இடங்களாவது நாம் பெற்றுவிட வேண்டும் என்று முழு மூச்சாக திமுக இறங்கி பணியாற்ற இருக்கிறார்கள். முக்கிய அமைச்சர்கள், முன்னணி தலைவர்கள் என பல பேர் வட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். திமுக ஆரம்பித்த போது திமுகவை ஆரம்பித்து அதை வலுவாக கட்சியாக கட்டமைத்த பெரும் பங்கு வட மாவட்ட தலைவர்களிடம் இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் திமுக கடுமையாக போட்டியாக இந்த வட மாவட்டங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் கடுமையாக பணியாற்றிய போதும் அங்கு வெற்றி வாய்ப்பு எவ்வாறு இருக்கிறது என்று நாளை தினம் அந்த முடிவுகள் உறுதிப்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. எனவே நாளை வருகின்ற தீர்ப்பு வட மாவட்டங்கள் திமுகவிற்கு கை கொடுக்குமா இல்லை என்பது நாளை தினம் முடிவாக தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரங்கள் மற்ற மாவட்டங்களை காட்டிலும் திமுக கூடுதலாக வட மாவட்டங்களில் பணியாற்றியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.
கண்டிப்பாக பாரு, களத்துல இதுவரைக்கும் என்ன இருந்தது, இப்போ என்ன நிலவரமா இருக்கு அப்படின்னாலும் கூட மக்கள் என்ன தீர்ப்பளிச்சிருக்காங்க அப்படின்றது நாளைக்கு இந்த நேரம் எல்லாம் ஒரு முடிவுக்கு நம்மளால அறைவாக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி. அடுத்ததா, இந்த வட தமிழகத்துல யார் ஆதிக்கம் செலுத்துறாங்க அப்படின்றதுல ஏற்கனவே, அதாவது 2021 களம் என்னவா இருந்தது, இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம். அதாவது போல்ஸ் ஆஃப் போல் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியாச்சு இல்லையா? அந்த கருத்து கணிப்புகள் இந்த வடமண்டலம் தொடர்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். எஸ், கருத்து கணிப்புகள் இந்த வட தமிழகத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றப்ப, பாமக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் ராமதாஸ் இந்த முறை தனித்து நிற்கிறதுனால அவங்க தரப்பில் வாக்குகளை பிரிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. திமுக அதிமுக கூட்டணிகள் இடையே ஒரு சரிசமமான போட்டியே இருக்கும் அப்படின்னு தான் அந்த கணிப்புகளும் சொல்லுது. அடுத்ததாக, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்குகளை தாவேகா கணிசமான அளவில் பிரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி பாமகவினுடைய வாக்குகளையும் இந்த முறை தாவேகா கைப்பற்றுவாங்க அப்படின்னும் கணிப்புகள் எல்லாம் சொல்லுது. தேமுதிக கூட்டணி திமுகவோட இந்த முறை கூட்டணியில் இருக்கிறதுனால ஓரளவு அவங்களுக்கு இந்த வாக்கு சிதறல் இல்லைன்னா வாக்கு பிரிக்கப்படுறதுல அவங்களுக்கு கை கொடுக்கலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3 சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.